வணக்கம். எனது பெயர் மருது பாண்டியன். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் 57. எனக்கு வயசு 83. கடந்த 10 தினங்களுக்கு முன்னால் தகப்பம் பேர் தெரியாதவன் 2 பேர் நெல்லை சந்திப்பு புகவண்டி நிலையத்தில் 2 பயிர்கள் அவன் செந்தில் ராட்சி கல்யாண சுந்தரம் பேரை மாற்றிருக்கான தெரியல. இந்த பேரை கொடுத்துருக்காங்க. தேசிய பெருமகன் முத்துராமலிங்க தேவரையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தை பற்றியும் தரைக்குறைவாக ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே காவல்துறை மத்தியிலே தரைக்குறைவாக பேசிய புல்லிருவி பயிர் 2 பேர் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். தமிழகம் இதுவரைக்கு அவர்களை கண்டிக்கவில்லை. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் அவர்களை கடுமையாக கண்டிக்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த புல்லிருவி 2 பயிர்களும் தேவர் திருமகன் வட்டத் தலைவர் என்று சொல்கிறார். வட்டத் தலைவர் அல்ல, அனைத்து சமுதாயத்தினுடைய தலைவர். சமுதாயத்துக்கு முக்கியத்துவ சங்கத்திலே தேவர் திருமகனுடைய பேரே இல்லை. எந்த ஜாதி சங்கம் வைக்கக்கூடாது என்று சொன்னவர். ஆகவே வட்டத் தலைவர் அல்ல, அனைத்து சமுதாயத்துக்கும் சேர்ந்த தலைவர் தான் முத்துராமலிங்க தேவர். வட்டத் தலைவர் ராமநாதவர் ராஜா இருந்தாரு. சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னால் காலகாலமாக மறவர் சங்க தலைவர் ராமநாதவர் ராஜா. அவர் வட்டத் தலைவர் அல்ல, எந்த சமுதாயத்துக்கு அவர் தலைவர் அல்ல. அடுத்தால அந்த புல்லுரி பயிர தேவர் நிலம் கொடுத்தது எங்கே என்று சொல்கிறார். எங்கே என்று சொன்னார் நிலம் கொடுத்தது எங்கே என்று சொல்கிறார். தேவர் திருமகன் ஏழை எளியவர்களுக்கு, நிலமில்லாத மக்களுக்கு, அரிசன சகோதரர்களுக்கு நிலம் கொடுத்த நிலங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். பசும்பன் கிராமம் தவசிக்குறிச்சி, ஊரிக்கூட்டம், கோழி கொத்தி, காக்குடி, பாக்குவெட்டி, கண்ணம்பட்டி, காவடிப்பட்டி, முத்துரங்கநல்லூர், நந்திச்சேரி, கோசிபுரம், திருச்சுழி, பம்பனேந்தல், கமுதி, புதுக்கோட்டை, பலராமபந்தி, கீழராமநதபதி, பீக்குளம், காட்டு பீக்குளம், கருங்குளம், கடம்பன்குளம், இரும்பன்குளம், சேப்பன்குளம், வண்ணான்குளம். இந்த வண்ணான்குளத்திலே தேவர் திருமகன் ஏழை ஹரிஜனங்களுக்காக நிலை கொடுக்கப்பட்டு பயிரிட்டு இன்று வரை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த தேசிய பெருமகன் முத்துராமலிங்க தேவருடைய திருவுருவச் சிலையை நிறுத்தி ஆலயத்தினுடைய வழிபாடு முறைகளை இன்று வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நன்றி மறக்காமல். வண்ணான்குளம் அந்த கிராமத்தில் நெடுங்குளம், பாசிக்குளம், புளிச்சிக்குளம், குறிச்சிக்குளம், உப்பன்குளம், உடையார்குளம், முத்தான்குளம், செய்யாமங்கலம், பேட்டான்குளம் 32 கிராமம். தனது சொந்த கிராமத்தை 32ஐ 17 பங்குமாக வைக்கிறார் அந்த தேசிய பெருமகன். தனக்கு ஒரு பங்கை மட்டும் பேருக்கு வைத்துக் கொண்டு 2 பங்கு நிலங்களை வண்ணாங்குளத்திலே ஏழை ஹரிஜன நிலமில்லாத ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களை காப்பாற்றினார். மீதி 14 கிராமங்களில் அனைத்து சமுதாயம், இந்த சமுதாயம் சொல்ல வேண்டியதில்லை, அனைத்து சமுதாயத்துக்கும் ஏழை எளியவர்களுக்கும் இந்த 14 கிராமத்தில் உள்ள சொத்துக்களை பங்கிட்டு கொடுத்தார். எங்கே கொடுத்தார் என்று கேட்கிறார் அந்த புல்லுரிமை கூட்டம். அடுத்து ஹரிஜன மக்கள் சொல்லுகிறேன், பெரியவர்களே, தாய்மார்களே சொல்லுகிறேன், தேவர் திருமகன் ஹரிஜன சமூகத்திற்கு என்ன செய்தார் என்று கேட்கிறார். இது தமிழகத்தில் வாழ்கின்ற அனைத்து அரசியலுக்கு தெரியும். ஆகவே தேவர் திருமகன் ஹரிஜன மக்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கிறார். தமிழக அரசு ஏழை எளியவர்களுக்கு, ஹரிஜன சகோதரர்களுக்கு, நிலமில்லாத ஏழைகளுக்கு, உழுது பயிரிடும் ஏழைகளுக்கு, ஹரிஜன மக்களுக்கு அரசு நிலங்களை பங்கிட்டு குழுங்கள், நிலமில்லாதவர் உழுது பயிரிடட்டும். அடுத்து மாட்டுத்தாவணியில கொண்டு கொடுத்திருக்கிறீர்களே வீடு கட்டுவதற்கு, அது காற்று பகுதி. இன்றைக்கு அது முன்னேற்றமாக இருக்கலாம், இன்றைக்கு அது முன்னேற்ற பகுதியாக இருக்கலாம். ஆனால் அது காவல்துறையில் அவர்களும் திருடர்கள் என்று பிடித்து செல்வார்கள். ஆகவே மதுரை நகருக்குள்ளே வீடு கட்டி
அவர்களும் மற்ற சமுதாயத்தோடு பழகி அன்னை மீனாட்சியை வணங்கட்டும் என்று அங்கே வீடு கொண்டு சொல்லி சட்டமன்றத்தில் கண்டித்தவர். அடுத்து கிட்டத்தட்ட 13-14 சமுதாய மக்கள் ஆலயத்துக்குள்ளே செல்ல முடியாத, இது இந்தியா முழுவதும் உள்ள ஆலயங்களுக்கே செல்ல முடியாத அப்படி ஒரு நிலை இருந்தது. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் அவர்கள் போக முடியவில்லை. ஆகவே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு 1936ஆம் ஆண்டு தப்பி தவறி துரைராட்சி நாடார் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் போன உடனே அங்கு உள்ளவர்கள் அவரை வெட்டி 3 துண்டாக பழனி ஆண்டவன் சன்னதியிலே வைத்து விட்டார்கள். அதற்கு பிறகு காட்டு தீ போல பரவின இந்த செய்தி காந்தி மனதை சுட்டு காந்தி அரிஜன ஆலய பிரவேசம் என்ற ஒரு நிலையை உருவாக்கி தமிழகத்துக்கு செய்தி வருகிறது. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ராஜகோபால் ஆச்சாரியார் ஆலயத்துக்குள்ளே இந்த 13 ஜாதியையும் குறிப்பாக அரிஜன மக்களை எப்படி கூட்டிட்டு போக முடியும், நம்மளை கூட்டிட்டு போக விடுவார்களா மற்ற சமுதாயத்தார்கள் என்று பயந்து, ஆகவே வைத்தியநாத ஐயர் தான் அரிஜன சேவா சங்க தலைவர். அன்றைக்கு 1938 அவர் காங்கிரஸ் தியாகி. அவரிடம் ஒப்படைத்து என்ன என்று 1938 மதுரை எட்டேற்காலில் கூட்டம் நடக்கிறது. ஆயிரக்கணக்கானவர்கள் கூடி முடிவெடுக்கிறார்கள், யார் இந்த ஆலயத்துக்குள்ளே அரிஜனங்களை செல்ல வைப்பது முடியாது. அப்ப யார் என முத்துராமலிங்க தேவர் வந்தால்தான் தமிழகத்திலே மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இது ஆலய பிரவேசம் செய்ய முடியும் என்று கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டு தேவர் திருமகனுக்கு தகவல் கொடுக்கிறார்கள்.